நம்ம டெய்லி பாவம் செஞ்சுட்டு இருக்கோங்க. ஆமா. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? உண்மையா தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கொலை செய்றது, பொய் சொல்றது, விபச்சாரம் செய்றது, இல்ல போதைக்கு அடிமையா இருக்கிறது, இதெல்லாம் தான் பாவம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா அதெல்லாம் பாவம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு தெரியாமயே நம்ம டெய்லி தினந்தோறும் ஒரு பாவம் செய்றோம். அது என்னன்னு தெரியுங்களா? ஜெபிக்காம இருக்கிறது, வேதத்தை வாசிக்காம இருக்கிறது, கர்த்தரோட நம்ம ஒரு ஐக்கியம் கொள்ளாம இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள தூசியை தட்டி சபைக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது, பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது, இது எல்லாமே பாவங்க. கண்டிப்பாக உணர்வடைங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவரோடு நம்ம ஐக்கியம் வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாரும் உணர்வடைந்து நம்ம டெய்லி செய்கிற பாவத்தை தயவு செய்து அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. டெய்லி ஜபம் பண்ணுங்கள். டெய்லி கர்த்தரோட ஒரு ஃபெலோஷிப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு மாதிரி நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹாப்பினஸை நீங்கள் அனுபவிப்பீங்க.